ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சூர்யா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இப்போ அக்கா ஐஷ் இருக்காங்க. அப்புறம் ஹாய் ஹலோவால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எனக்கு பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் நான் எவ்வளோ பர்த்டே கொண்டாடி இருக்கேன், பட் ஆனால் நேற்று நான் கொண்டாடின மாதிரி சான்ஸே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய தம்பிங்க, என்னோடய தங்கச்சிங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் அப்படி அழுதேன். நான் உண்மையாக சொல்ல போனால் மண்டே அன்றைக்கி அப்படி அழுதேன். பட் ஆனால் டியூஸ்டே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே கொஞ்சம் பயமும் எடுத்துக்கிச்சு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய இனிய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். வந்து ஜூலை 22 தான் என்னுடைய பர்த்டே டேட், அதாவது எஸ்டர்டே. எப்படி செலிப்ரேட் பண்ணன்றதை சொல்கிறேன். ஆஸ் யூஷுவலாக 12 o'clock வந்து கரெக்டாக நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் டக்குன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் எனக்கு விஷ் பண்ணுறாங்களோ அதை நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் வச்சதே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் என் பிரதர்ஸ், அது மாதிரி நிறைய பேர் எனக்கு பண்ணவே அது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி வைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் தூங்கிட்டேன். அகெயின் மார்னிங் எழுந்திரிச்சோடனே சூர்யா வந்துட்டு எனக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தான். பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பினஸ். எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், அது யாருன்றது நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து எனக்கு மன சோர்வாக இருந்தாலும் சரி, தென் வந்துட்டு ஏதாவது வந்து கன்ஃபியூஷனில் உட்காந்தாலும் சரி, கரெக்டாக எனக்கு வந்து அந்த மெசேஜ் ஒரு காட் கிட்டேருந்து கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்தவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பார், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய், ஹாப்பியாக இரு, இதுதான் பண்ணணும்னு தோணுச்சா அது தப்போ ரைட்டோ கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டு மூவ் ஆகு அப்படின்னு சொல்லும் போது தான் உனக்கு சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ தேடிட்டு போ, தப்பே கிடையாது, பட் கேர்ஃபுல்லாக இருன்னு இப்படி தான் சொன்னாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இவ வீடியோ பார்த்த செகண்டுக்கே எனக்கு இந்த சந்தோஷன்றது இவகிட்ட கண்டிப்பாக எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என் தங்கச்சி சூர்யா வீட்டுக்கு நான் கிளம்புனேன். திடீர்னு தாங்க கிளம்புனேன். என் கிட்டிமா வந்துட்டு தோனி ஸ்கூலுக்கு போகல, கிருத்திகா வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுனால சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். டக்குன்னு போனேன், ரெடியானேன், கிளம்பி போயிட்டே இருந்தேன். சூர்யா வீட்டுக்கு தான் நான் போனேன். போகும்போதே லைவ் போடலான்னு இருந்தேன். பட் ஆனால் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி லைவ் போட முடியல. ஏன்னா என்னுடைய நெட்வொர்க் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. இங்கேருந்து சூர்யா வீட்டுக்கு போனேன். சூர்யாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு போனேன். பட் ஆனால் என்னால் வந்துட்டு அப்படி பண்ண முடியல. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அவள் இருப்பாளோ இருக்க மாட்டேன். ஏன்னா அவள் தங்குறது வந்து பிஜி, அதனால் வந்து இருப்பாளோ இல்லை எங்கன்னா போயிட்டாலோ, ஏன்னா ஜாப் பண்ணுறாங்க வேறு இல்லையா, அதனால் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி வரேன்னு சொல்லியானோடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி. உடனே என்ன பண்ணான், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஜாமுன், அது மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே செஞ்சு வேறு லெவலில் பண்ணிட்டான். நான் வரத்துக்குள்ளே இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வை, ஏன்னா பாப்பாவுக்கு ஐஷுக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் நான். அப்புறம் ஈவினிங் இன்னொருத்தர் ஸ்பெஷலான இன்னொரு மெம்பர் வீட்டுக்கும் நாங்கள் போனோம். அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரைஸ் மட்டும் நான் வந்தோடனே சொல்லி கொடுத்தேன். அவள் கிழங்குனா செஞ்சுட்டேன். பூரி, எனக்கு பூரி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அவள் காலையிலேருந்து சாப்பிடாம நான் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி, ஆக்சுவலாக மத்தியானம் தாங்க அந்த பூரி கிழங்க நாங்கள் சாப்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே நாங்கள் சாப்பிட்டோம். அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பூரி கிழங்குலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஷார்ட் வீடியோவாக நாங்கள் அதை போட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பஸ்ஸில் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஐஷு வந்து எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணான். அக்கா எங்கே இருக்கீங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னோன்னே, இது மாதிரி நான் சூர்யா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஐஷு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை பார்க்கணும் தானே இருந்தேன், இருங்க நான் இப்பயே நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. என்னடா இப்பயே கிளம்பி வரேன்றாலே, அப்படியே யோசனை ஆகிடுச்சு. சரி ஓகே, நான் கரெக்டாக வீட்டுக்கு 2 o'clockலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஆனால் இது நீங்கள் சூர்யா கிட்ட சொல்லாதீங்கன்ட்டா. சரி ஓகேன்ட்டு நானும் சூர்யா கிட்ட சொல்லாமல் அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். அவள் மத்தியானம் வாங்கக்கா நம்ம சாப்பிட்லான்னா, எனக்கு என்னென்னா ஐஷுவும் அம்மு சிஸ்டரும் வராங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இது இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் அம்மு சிஸ்டரும் வந்து ஐஷுவும் வந்தாங்க. அது வரைக்கும் நான் ஜாலியாக வந்துட்டு அங்கே உட்காந்து லைவ் போட்டேன். அதெல்லாம் நீங்களும் பார்த்தீங்க. லைவ்லாம் போட்டு முடித்தோடனே அம்மு சிஸ்டரும் ஐஷுவும் வந்தாங்க. வந்த உடனே சூர்யா பீச்சில் வந்துட்டு 2 கேட் இருக்குது. அந்த கேட்டு வழியாக வந்துட்டு ஹாய்னு இப்படி தொட்டோன்னே அப்பா ஒரு கற்றுனா பாருங்கள். எனக்கே ஐயோ இதெல்லாம் வீடியோவாக எடுக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானும். அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா ஐஷு வந்துட்டு என்ன சொன்னான்னா, யாமினி அக்கா உங்கள் வீட்டுக்கு நீ வர வச்சுருக்க, இப்படியே பேச்சு மேலே பேச்சு இவங்க 2 பேருக்கும் போயிட்டு இருந்ததுங்களா. நான் உடனே பில்டப் பண்ணேன், இனிமேல் ஐஷு உங்ககிட்ட பேச மாட்டா, அவள் கோச்சிக்கிட்டா அப்படின்னு சொன்னோடனே இவன் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஐஷுவை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பயே நாங்கள் 4 பேர் சேர்ந்து வீடியோ போடணுன்னு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் என்னன்னா ஐஷுக்கு வந்துட்டு ஃபீவர்.
ஃபீவர் இருந்ததுனால அதுலேயும் வந்துட்டு அவள் என்னை பார்க்க வந்தா பாருங்களேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நான் பெற்றதும் கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட விஷ் பண்ணலை. ஓகேங்களா, நான் பெற்ற நாளில் 2 எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. அது தண்ணி முழுகிட்டேன், அது கிடையாதுன்னு விட்டுருங்க. எனக்கு இருக்கிறது அழகான ஸ்வீட்ஸ் 2. ஓகேங்களா, அதை நான் ஃபீல் பண்ணல. என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு விஷ் பண்ணலை. பட் ஆனால் என் கூட பிறக்காத தம்பிங்க, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன் என் அண்ணனுங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதுதான் இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த பறிக்கிறாருன்னா அதிகமாக ஒரு விஷயத்த கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுலேருந்து நான் நேற்று வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்த என்கிட்ட பறிச்சுட்டாரு. அது ஏன் பறிச்சேன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான், இவ்வளோ பேரை உனக்கு நான் கொடுக்க போகிறேன், அதனால தான் நான் இதை பறித்தேன், இது உனக்கு தேவையில்லாததை நீ போட்டு மண்டையில் போட்டு கசக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு புரியிற அளவுக்கு நேற்று எனக்கு கடவுள் வந்து காமிச்சிட்டாரு. உண்மையாக சொல்கிறேன், இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இனிமேல் நான் யாருக்கோசரமோ நான் அழுவவும் போகிறதில்ல, கவலையும் பட போகிறதில்ல. என்னுடைய லைஃப் நான் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக நான் பாட்டுன்னு எடுத்துகிட்டு போவேன். என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே நான் செய்வேன். அந்த அல்லா தான் எனக்கு எல்லாமே அருள் புரியணும். ப்ளீஸ் எனக்கு நீங்கள் இதுக்கோசரம் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா, இப்படி தான் நடந்தது. ஐஷு வந்தாளுங்களா, வந்துட்டு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட உடனே அப்பயும் அவளால் முடியல, படுத்துட்டா. ஃபீவர் ஏறுது இறங்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே கிளைமேட் அப்படியே டோட்டல் சேஞ்சு. அப்பயும் எங்களால் வீடியோ எடுக்கல, ஏன்னா மைண்டு ஃபுல்லாகவே அவுட்டு. ஏன்னா ஐஷுக்கு உடம்பு முடியலன்னொடனே மைண்டு ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நல்ல காற்று மழைனோடனே உடனே ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். முத்துநாதன் சிஸ்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அவங்களும் ஒரு யூடியூபர் தான், பட் ஆனால் கொஞ்ச நாளாக அவங்க வீடியோஸ் போடுறதில்ல. செம்ம கேரக்டரு. ஆனால் ஊரும் வந்துட்டு ரொம்ப அழகான ஊர். ஆனால் அங்கேயே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக முத்துநாதன் சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதனா பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், என் அம்மா வீட்டில் வந்து நான் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. நீங்களாம் என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு தான். அந்தளவுக்கு எங்களை வந்துட்டு என்னையும் ஐஷுவையும் அம்மு சிஸ்டர் அந்த சூர்யா எங்களெல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் கவனித்து எங்களுக்கு புடவையே நீங்கள் கொடுத்து அமிச்சிங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புடவையை நான் எடுத்துகிட்டு வரல. நான் என் தங்கச்சிக்கே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நானே செலக்ட் பண்ணி நானே சாரி எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா, நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு நான் வாங்கிட்டு வருவேன். ஓகேங்களா, அது கூடிய சீக்கிரத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். அப்போ நான் உங்கள் பர்மிஷனோட என் சேனலில் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் முத்துநாதன் சிஸ்டர். இப்படி தாங்க ஆச்சு. கார் வந்தது, முத்துநாதன் சிஸ்டர் வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் அங்கேயும் சிக்கன் கிரேவி அண்ட் தென் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. என்னால் சத்தியமாக நான்வெஜ் வந்து என்னால் எடுத்துக்க முடியல. ஐஷு அங்கே போயிட்டு ரொம்ப முடியாமல் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அகைன் வீட்டுக்கு கொண்டு வந்து, உண்மையாகவே சொல்கிறேன் அவளால் சுத்தமாக முடியல. அதுலேயும் அவளால் முடிஞ்சதுக்கு அளவுக்கு வைப் பண்ண, ஏன்னா என்னுடைய பர்த்டே ரொம்ப கவலையாக போயிடக்கூடாது அக்காக்குன்னு சொல்லிட்டுன்னு காரில் வந்து ஹாப்பியாக தான், உண்மையாக சொல்கிறேன் ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தா. என்ன இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவள் யோசனை பண்ணான். அதுலேயே நாங்கள்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் முத்துநாதன் சிஸ்டர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு நான் கிளம்புறேன் சூர்யான்னு சொல்லி. ஏன்னா இங்கே வந்து தோனிக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வரவே எனக்கு கொஞ்சம் மைண்ட் டவுன் ஆகிடுச்சு. சரி உடனே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து கிளம்பி நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது மணி 2 ஆகிடுச்சு. மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த இன்ஸ்டாகிராமில் நான் யார்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் தான் நான் ஃப்ரீயாக ஆகுவேன். லைவெல்லாம் இன்றைக்கி போட்டு முடிச்சு இன்றைக்கி நைட் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல கண்டிப்பாக நான் எல்லார்கிட்டையுமே பேசுகிறேன். என்னை யாரும் மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். ரெகுலராக மெம்பர்ஷிப் லைவ் போட போகிறேன். இன்றைக்கி நைட் மெம்பர்ஷிப் லைவ் வந்துட்டு டூகெதர் தான். ஒரு 3 டேஸ்க்கு டூகெதர் மெம்பர்ஷிப் தான் நான் போட போகிறது. அது யாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். MSPH லவ் அண்ட் தென் நானும் சேர்ந்து தான் வந்து டூகெதர் மெம்பர்ஷிப் லைவ் கரெக்டாக 10 to 10:30 வந்து நார்மல் லைவ் போட்டு 10:30 to அண்ட் தென் 11 o'clock வந்து மெம்பர்ஷிப் லைவ் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. ஓகேங்களா, ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் என்னன்றது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம், பேசுறதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்காவோடைய பர்த்டே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்காவே சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு இவன் வந்து தங்கச்சியாக கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவன் மட்டும் கிடையாது, ஐஷு டார்லிங்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய கிஃப்ட். இவங்க 2 பேருமே எனக்கு சரி என்னென்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூரினா, என்னோட ஃபேவரட் பூரி அண்ட் தென் வந்து உளுந்து வடை. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, இது பேர் என்ன மறந்து, பூரிக்கிழங்கு அண்ட் சட்னி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து நானும் சூர்யாவும் சேர்ந்து செஞ்சோம். ஆமாம், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தென் வந்துட்டு சொல்லுங்க சிக்கன் பிரியாணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வடை, சிக்கன் 65 செஞ்சுருக்கோம்.
அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்வீட் செய்யலனா எப்படி குலோப் ஜாம் தூக்கி காட்டுங்கக்கா. அழகா வந்திருக்கு friends. யாருக்கெல்லாம் இந்த குலோப் ஜாம் பிடிக்கும்ன்றது சொல்லுங்க. குண்டு குண்டு ஜாமுன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க ரைத்தா வாங்க சாப்பிடலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு திடீர்னு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு தெரியுங்களா. ஏன்னா வந்து நீங்கள் லைவ்ல பார்த்துருந்துருப்பீங்க, நான் 2 பேரும் சண்டை போட்டிருந்தேன் என்ன நீ இன்வைட் பண்ணல அப்படின்னு. சடனாக வந்து நிற்கிறா. ஸோ இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐஷு நீங்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொதப்பல் வீடியோன்றது. சரி, ஆனால் நல்ல சாப்பாட்டில் சூப்பராக பண்ணிக்கிறாங்கப்பா. என்னென்ன செஞ்சுக்கிறாங்கன்னு வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் பேக் கேமரா இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ அக்கா ஐஷு இருக்காங்க, அப்புறம் அம்மு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் நாங்கள் வந்து ஒன்றா சாப்பிட்றோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 பேர் இருக்காங்க. இப்போ நியூவாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அம்மு சிஸ்டர் தான். நான் இவங்க வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேரும் என் லைஃப்பில் கிடச்சதுக்கு. இன்றைக்கி என்னன்றதை ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். ஐஷு தேங்க்யூ ஸோ மச். எனக்கோசரம் நீ அவ்வளோ ஃபீவருங்க, ஃபீவர்லேயே வந்துட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பாவங்க. நம்பாதீங்க, நானே பசி அறிக்கை போய் மாத்திரை வாங்கி போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. பாய் பாய். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சூர்யா வீட்டுக்கு வந்திருக்கோம். சூர்யாக்கே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்க தான் வந்தோம். என்னென்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? ஆனால் சத்தியமாப்பா, நான் வெயிட் லாஸ்ன்னு இருந்தேன். இதை பார்த்த உடனே வெயிட் லாஸும் வேணாம் ஒன்றும் வேணாம்னா உடம்ப குறைக்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். சிக்கன் 60 சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி, குலாப் ஜாமுன், மெதுவடை, மை ஃபேவரட் மை ஃப்ரெண்ட் காஜு, அப்புறம் இது வந்து சிக்கன் 65 ரைத்தா. இவை அனைத்தும் சூர்யா வீட்டில் இன்னைக்கு விருந்து. அது யாருக்காக தெரியுமா? எங்களுக்காகலாம் இல்லை, யாமினி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்காண்டி பர்த்டே செலிப்ரேஷன் விருந்து. நீங்களும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்களா? இப்படி தாங்க நாங்கள் வைப் பண்ணோம். எங்களால் முடிஞ்சது. செம்ம ஹாப்பியாக இருந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த ஹாப்பினஸ் வந்து இத்தனை வருஷமாக எனக்கு கிடைக்கல. ஆனால் நேற்று ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இனிமேல்தும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே தான் சொல்லலாம். ரெண்டாவது என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெம்பர் இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும் தானே, ஷாம் தான். அவங்க தான் எப்போவுமே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தப்பாக பண்ணலை, இதுதான் பண்ணுறேன்ட்டு. ஃப்ரெண்டுனா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், அந்த ஒரு லவராக கிடைக்கணும். ஏன்னா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் நீட்டாக அழகாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். யாரும் வந்து தப்பாக வந்து இங்கே வந்து கமெண்ட் போட்டுறாதீங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறது. அந்தேனி என் கூட என் வீட்டு மெம்பர்ஸும் சரி, என் அத்தை பையன் சாரதி, அந்தேனி என் கிட்டிமா, என் தோனி, என் அப்பா, இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் என் தம்பிங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா எல்லாருமே நீ ரிப்பீட்டடாக சொன்ன விஷயம் என்னென்னா, அக்கா நீ சந்தோஷமாக இரு, நீ சிரிச்சுக்கிட்டே. ரெண்டாவது இங்கே பவானியை விட்டுட்டேன். பவானி வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. நான் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவ. சாரிடா பவானி, ஆரம்பத்தில் உன் பேரை நான் சொல்லியிருக்கணும். அக்கா ஒரு ஞாபகம் மருதி உனக்கே நல்லா தெரியும். என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ், என்னை மன்னிச்சிக்கோ. பவானி ஸ்ரீ பாப்பாலாம் என்னை என்ன மாதிரி ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கா தெரியுங்களா? நான் பாப்பா பேசுனதையும் நான் இதில் வந்து வீடியோ கிளிப் நான் போடுறேன் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே அத்தை, நீங்கள் தான் எங்கள் அத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை நீங்கள் தான் எங்கள் அத்தை. ஹாப்பி பர்த்டே அத்தை, எப்போவும் ஹாப்பியாக இருங்களே, லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. பார்த்துட்டிங்களா எவ்வளோ அழகாக பேசியிருக்கா பார்த்தீங்களா? இதுதாங்க குழந்தைய தெய்வம்னு ஒன்றும் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அதே மாதிரி தம்பியும் பவானி அவங்க ஹஸ்பண்டும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப உண்மையாக சொல்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே சப்போர்ட் எப்போவுமே என் லைஃப்பில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்களாம் இல்லாமல் நான் கிடையாது. ஓகேங்களா? என்னோடய லைவாக இருக்கட்டும் சரி, என்னுடைய சேனலாக இருக்கட்டும் சரி, வளர்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இன்கேஸ் நான் யாரையாவது லைவில் தப்பாக பேசியிருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. எப்பயும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தென் மெம்பர்ஷிப் லைவ்ன்றது வந்துட்டு அது தனி, என்னோடய இன்கம்கோசரம் போடுறேன்.
என்னை யாரும் வந்துட்டு தப்பாக பேச வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு தயவுசெய்து என்னையும் ஷாமியும் வந்துட்டு தப்பாக பேசாதீங்க. சொல்லியே நான் போடுறேன். அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த நபரை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணப்படும். அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய vlogs வரப்போகுது. நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் எப்படி டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு தான் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே நான் பேசுவேன். அதை தான் நான் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்படியெல்லாம் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.